எந்த அளவுக்குண்டாங்க ஒவ்வொருத்தனும் செலவைன்னு கேட்கிறான். யாருக்கு? தலைவருக்கு. ஒவ்வொரு தலைவரா பார்க்கிறான். அவருக்கு சிலை எங்க, இவருக்கு சிலை எங்க, இந்த தலைவருக்கு சிலை எங்க? செலவைக்க சொல்லி கேட்காத சமுதாயமே உலகத்தில் இல்ல. நீ மாத்திரம்தான் வச்ச சிலை எடுக்க சொன்ன சமுதாயம். நபிகள் நாயகத்துக்கு அமெரிக்காவில் சிலை வச்சான், கேவலப்படுத்த வச்சானா கண்ணியப்படுத்த வச்சான். என்ன கண்ணியம்? உலகத்துக்கு அற்புதமான சட்டங்களை 10 பேர் தந்திருக்கிறார்கள். அந்த 10 பேரில் முகமது ஒருவர் சிலை வைக்கிறான். உலகத்துக்கு அற்புதமான சட்டங்களை தந்தவர் இத்தனை பேரு 10 பேர் அமெரிக்காக்காரன் முடிவு பண்ணி அந்த 10 தலைவர்கள் முகமதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லி முகமதுடைய சிலையை சுப்ரீம் கோர்ட்ல, அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் வைக்கிறான். 10 சிலை வைக்கிறான். நபிகள் நாயகத்தையும் பார்க்கல. நம்ம என்ன செய்யல? அமெரிக்கா உலகத்துக்கே சட்டாம்புள்ள அந்த நாட்டில் போய், அந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் எங்க ரசூலுல்லாஹ்க்கு சிலை வச்சா பாத்தியாண்டு காலர் தூக்கி விட்டோமா, சிரிச்சமா, மகிழ்ச்சி அடைஞ்சமா, பத்திரிகையில பாராட்டினமா, கிளிண்டனுக்கு பாராட்டு அறிக்கை விட்டோமா, போஸ்டர் ஒட்டினமா? இல்ல. என்ன பண்ணோம்? அப்புறப்படுத்து. என்ன ஆச்சரியம் பாருங்க. நீங்க வேற சமுதாயத்தில் உங்களை கம்பேர் பண்ணி பார்க்கணும். என்னடா ஒரு சிலையில கை உடைஞ்சதுக்காக வேண்டி 1000 தலையை சீவுறான். ஒரு சிலைங்க, ஒரு தலைவருடைய சிலை ஏதோ ஒரு காரு மோதி லாரி மோதி கை உடைஞ்சு போயிடும். கை உடைஞ்ச உடனே பக்கத்தில் இருக்க சமுதாயத்தினுடைய தலையை 10 தலையை சீவிட்டு வரான். ஒரு சிலையில கை போனதுக்காக வேண்டி 1000 தலையை சீவக்கூடிய சமுதாயத்தோட ஒண்ணு ஒப்பிட்டு பார். உன்னுடைய நபிக்கு நீ உயிரை விட நேசிக்கிறாயே, அவருக்கு சிலை வச்சதை கண்டிச்சு உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிமும் குரல் எழுப்பான். ஏற்றுடா சிலையை தூக்கி. அப்படா என்ன அர்த்தம்? இது அற்புதமா இல்லையா? உன்னை எங்க கொண்டு இஸ்லாம் நிறுத்தி இருக்குது? எந்த அளவுக்கு சுயமரியாதை உள்ளவன நிப்பாட்டி இருக்குது? மனிதன் காலில் மனிதன் விழக்கூடாதுன்னு சொன்னா அந்த மாமனிதர் காலிலும் விழமாட்டோம்னு நிப்பாட்டி வச்சிருக்குது. இது அற்புதமா இல்லையா? என்ன என்ன அற்புதத்தை நீ தேடுறங்கிற? நீ உனக்கு என்ன அற்புதம்? உன்னை கெடுத்து நாசமாக்கப்பட்டாங்க. உனக்கு என்ன அற்புதம் சொல்லி தந்தாங்க? என்ன ஆட்ட கலவையாக்குன அற்புதம், அடுத்தவங்க வீட்டு சொத்தை களவாண்டு அற்புதம், வயிற்றுக்குள்ள இருந்து கற்பத்தில் இருந்துகிட்ட திருட்டனை கொலை செஞ்ச அற்புதம், இஸ்ராயல் காலில் கைத்த போட்டு சுருக்கி எடுத்த அற்புதம், 12 வருஷத்துக்கு முந்தி மூழ்கி போன கப்பலை அப்படி மிதக்க வச்சு கொண்டு வந்த அற்புதம், ஜின்களை கூஜாவில் அடைச்ச அற்புதம். இதெல்லாம் கப்சா கட்டுக்கதை. நீ அற்புதம் இதை நினைச்சுக்கிட்டு இருக்கிற. பெருங்கையில எலுமிச்சம்பழம் வர அற்புதம், இது அற்புதம். செஞ்சு காட்டி பாரு. பெருங்கையில எலுமிச்சம்பழம் வர அற்புதம், தலைமுடியில வாட்சியை ஒளிச்சு வச்சு வாட்சி எடுக்கிற அற்புதம். இந்த மாதிரியான அற்புதங்கள் விளங்கி உடனே நாசமாக்கிட்டாங்க. இது நீ செய்யலாம், நான் செய்யலாம். கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தா யாரும் செய்யலாம். இதை செய்ய சொல்லி பார்ப்போம். உலகத்துக்கு சவால். அமெரிக்கா வல்லரசு சட்டாம்பிள் இருக்கிற அந்த சட்டாம்பிள் அமெரிக்காவுக்கு சவால். இதை செஞ்சு காட்டுறா. இதை செஞ்சு காட்டு பார்ப்போம். அங்க உள்ள ஒரு சிலையை அப்புறப்படுத்தி பார்ப்போம். அங்க உள்ள ஆபிரகாம் லிங்கனுடைய சிலை உனக்கு எடுக்க முடியுமா? சொல்லு பார்ப்போம். உன்னால எடுக்க முடியாது. நாங்க எடுக்க சொல்றோம். அப்ப உலகத்தில் நம்ம மட்டும் கத்துறோம். ஆப்கான்ல கத்துறான், பாகிஸ்தான்ல கத்துறான், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் அதை எடுக்க சொல்லி கத்துறானே. இது அற்புதமா இல்லையா? இந்த அற்புதத்தை நீ கண்ணால பார்க்கிறியா இல்லையா? இது கதையா கற்பனையா? நான் சொல்லக்கூடிய அற்புதத்தை அல்லாஹ்வை தவிர உலகத்தில் எந்த பயனாலே செய்ய முடியாது. நான் சொல்லக்கூடிய இந்த அற்புதம் இதுவரைக்கும் 3 சொல்லியிருக்கிறேன். இதை எவனையார் செஞ்சு காட்ட சொல்லி பார்ப்போம். உலகத்தையே சேர்ந்து எல்லா ஐக்கிய நாடு சபை செஞ்சு காட்ட சொல்லி பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கண்ணு முன்னாடி காட்டி இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் பெருமை அடி, சந்தோஷப்படு, நெஞ்ச நிமிர்த்தி போ. அந்த மாதிரியான ஒரு மார்க்கம். எந்த கட்டத்திலையும் சுயமரியாதை இழக்காத ஒரு மார்க்கம். எந்த கட்டத்திலையும் கௌரவத்தை கீழே போட்டு மிதிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக உன்னை எல்லாம் மாற்றி வச்சிருக்கான். இது ஒரு வாழுகிற அற்புதம், கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற அற்புதம்.